தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வெற்றி ஆண்டாக அமையப் போறது. கோச்சார கிரகங்கள் ரீதியாக அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை நோக்கி மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றாரே, 9வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றாரே அப்படிங்கக்கூடிய சிந்தனைகள் ஜோதிட ஆர்வலர்களுக்கு இருந்தாலும், இந்த ஆண்டினுடைய ராஜாவாக குரு பகவான் அருள் புரிகின்றார். அதே போல ஆதாய விரயம் ரீதியாக இந்த ஆண்டினுடைய ஆதாயம் அப்படிங்கக்கூடிய இலக்கமானது 14ஆகவும் விரயத்தினுடைய இலக்கமானது 11ஆகவும் காணப்படுறது. பொதுவாக ஒவ்வொரு ராசி பலன் நிகழ்ச்சிகளையும் நாம் கணக்கிடும் பொழுது ஆண்டு ராசி பலன், குறிப்பாக தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை இந்த ஆதாயம் விரயம் ரீதியாகவும் இந்த ஆண்டினுடைய அரசர் யார் என்பதையும் நாம் கூடுதல் சிந்தனையோடு சிந்தித்து செயல்படும் பொழுது அபரிமிதமான வெற்றிகளை பெறக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு தனுராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அமைகின்றது. ஆஞ்சநேய சுவாமி வழிபாட்டுக்கு வாரம் ஒரு நாள், உங்களுக்கு வியாழக்கிழமை முடியுமா, சனிக்கிழமை முடியுமா, உங்களுக்கு எந்த தினம் முடியும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி சன்னதியை போய் தரிசனம் பண்ணுங்கோ. ஸ்வர்ண ஆக்தஷ்ண பைரவரை தேய்பிறை அட்டமையில் வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.